வணக்கம் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து செகண்ட் கிளாஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம மணி மார்க்கெட் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் முழுக்க கேபிட்டல் மார்க்கெட் பற்றி மட்டும் தான் இருக்க போகுது. அதை தாண்டி ஒரு சில டூல்ஸ் இருக்குது ஓகேங்களா. அது முடிஞ்சால் இந்த வீடியோவில் பார்ப்போம், இல்லை அப்படின்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ரொம்ப லென்த்தியாக எடுத்தோம் அப்படின்னு வச்சிங்களேன், ரொம்ப இந்த சப்ஜெக்டே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத டாபிக் தான் ஓகே. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு மணி ரிலேட்டடாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நிறைய வந்து நீங்கள் வந்து நியூஸ்லேயும் சரி நிறைய பேர் பேசவும் கேள்விப்பட்டிருப்போம். ஸ்டாக் மார்க்கெட் என்ன, ஈக்விட்டிங்கிறாங்க, ஷேருங்கிறாங்க, என்னடா அது ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அப்படின்னு சொல்கிறத தவிர நல்லாவே வந்து இந்த வீடியோவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு வந்து நான் கேரண்டி ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரைட்டா. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன ஓகே. பிரைமரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டூல்ஸ் ஓகே. பிரைமரி மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது, ஐபிஓ இருக்குது, எஃபிஓ இருக்குது, ரைட் இஷ்யூ இருக்குது, அதுக்கப்புறம் போனஸ் இஷ்யூ இருக்குது, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இருக்குது, ப்ரிஃபரன்ஷியல் பிளேஸ்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் ஓகே. இதெல்லாம் இருக்குது ஓகே. நான் மாற்றி சொல்லிட்டேன், ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் ஓகே. ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் ரைட்டா. இது வந்து பிரைமரி மார்க்கெட்டில். செகண்டரி மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா செகண்டரி மார்க்கெட் வெறும் ஸ்டாக் மார்க்கெட் தாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்னா என்னையா, இத்தனை நாள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஸ்டாக் மார்க்கெட்டை என்னென்ன புரியாமல் இருக்கே அப்படின்னு ஒரு சிலருக்கு இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம அக்கா பிரிச்சிடலாம் ஓகே. உங்களுக்கான ஒரு பேசிக் ஐடியா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடச்சிடும் ஓகேவா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துருவோம் ஓகே. நான் இந்த வீடியோவில் எப்படி தெரியுமா ஃபார்மெட் வந்து நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் நான் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறேன் ஓகே. அப்போ தான் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ பண்ணதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வேகாக இருக்கும், கஷ்டம் தான் ஓகே. ஃபஸ்ட்டு கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது டெஃபினிஷனாக என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஓகே. கேபிட்டல் மார்க்கெட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஓகே. Part of financial system where long-term funds are raised and invested okay. It connects people or organization that have extra money okay with those who need money for long purposes okay. So இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு இடம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ கம்பெனி ஒன்று நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பணமும் வந்து வாங்கிக்கலாம் ஓகே. ஒரு கேபிட்டலும் ரைஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா ஓகே. இப்போது இந்த எக்ஸ்ட்ரா மணி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா மணி ஒன்று இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன மீனிங் ஓகே. இப்போது இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்களே இருக்கீங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற எல்லா காசையுமே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா. வீட்டுக்குன்னு ஒரு செலவு இருக்கும், உங்களோட ரெகுலர் செலவுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போக மிச்சம் இருக்கிற பணம். ஸோ மிச்சம் இருக்கிற பணம் அப்படிங்கிறது என்ன, எக்ஸ்ட்ரா பணம் ஓகேங்களா. மந்த்லி உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது அப்படின்னா அதை தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஓகே. அப்போது அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற நீங்கள் தான் இன்வெஸ்டர் ஓகே. ஸோ இது எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா. கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டேர்முக்கு ஓகே. லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா. இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பணம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது அந்த இடத்துலையே சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அந்த பணம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் இல்லையா, அதை விட அதிகமாக இருக்கணும் ஓகே. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரோவர்ஸ் இருப்பாங்க ஓகே. யாருக்கு பணம் தேவைப்படுதோ ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து அதுதான் வந்து நீட் மணி ஃபார் லாங் டேர்ம் பர்பஸஸ். அவங்க கம்பெனியாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், பேங்காக இருக்கலாம், கார்பரேஷனாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம் ஓகேங்களா. அவங்களுக்கு யாருக்கு பணம் தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட் மூலமாக வந்து லாங் டேர்முக்கு பணம் அப்படிங்கிறத எடுத்துக்குவாங்க ரைட்டா ஓகே. இதில் யார் இன்வால்வ் ஆகுறாங்க, இன்வெஸ்டர் இன்வால்வ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரோவர்ஸ் ஓகே. பாரோவர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம்
ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஓகே, சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வைங்களேன். ஓகே, இப்போ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது. ஓகே, அது மூலமாக வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ எப்படி பேங்க்னு ஒன்று இருக்கு இல்லையா, பேங்க் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மிடில் மேன். ஓகே, இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பாரோ பண்ணுறவங்களுக்கும் மிடில் மேன். ஸோ அது மாதிரி தான் இதில் 3 பேர். ஓகே, ஆர்கனைசேஷன், இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பாரோவர். ஓகே, 3 ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ரைட்டா. இட் டீல்ஸ் வித் லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸ். ஓகே, யூஸ்வலி மோர் தென் 1 இயர். ஓகே, கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது மோர் தென் 1 இயர். ரைட்டா. மணி மார்க்கெட் அப்படிங்கிறது லெஸ் தென் 1 இயர். ஓகே, ரைட். ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து கேபிட்டல் மார்க்கெட் தான் போவாங்க. ஓகே, திடீர்னு பணம் தேவைப்படுது அப்படின்னா அவங்க மணி மார்க்கெட் போய்க்குவாங்க. ரைட்டா. ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது ஸ்டேபிளாக போய் ஒரு லாபம் வந்து அதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிரூபிக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மணி மார்க்கெட்டில் எடுத்தால் அவசரமாக வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, 90 நாளைக்கு நீங்கள் வந்து பாரோ பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 90 நாள் உங்கள் கம்பெனி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டேபிள் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு லாபம் அப்படிங்கிறது வந்துருமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் போகும். அதுக்கப்புறம் வந்து லாபம் அப்படிங்கிறது வரும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகே, செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செக்யூரிட்டி அப்படிங்கிறது சேஃப். ஓகே, செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து சேஃப். ஓகே, நான் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்னோட இது மூலமாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து சேஃபாக தான் இருக்குன்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது தருவாங்க. செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது அசட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கிரெடிபிளான ஒரு விஷயத்தை வச்சு பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் விடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யாரை நம்பி கொடுப்பீங்க? சரி, கவர்மெண்ட் இருக்கியா, கவர்மெண்ட் வந்து திவாலாகாது. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட்டே சொல்லிருச்சு. ஓகே, இது வந்து கிரெடிபிலிட்டி. ஓகே, ஸோ அதன் மூலமாக வந்து நம்ம செக்யூரிட்டிஸை வச்சுக்கலாம். ஸோ இப்போ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தவிர்த்துட்டு வேறு ஏதாவது ஒரு கம்பெனி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு அசட் இருக்கும். ஸோ அதை வந்து செக்யூரிட்டியாக வந்து கொடுப்பாங்க. ஓகே, ரைட்டாக புரிஞ்சுக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, இதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சில எக்ஸாம்பிள். ஓகே, ஷேர்ஸ். ஓகே, ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஓகே, ஷேர் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு யூனிட் தாங்க. ஓகேங்களா, எப்படி சொல்கிறது, ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஈக்விட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஈக்விட்டின்னு கூட சொல்ல முடியாது. இப்போது ஒரு ஷேர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ கம்பெனி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 1000 ஷேராக பிரிக்குது. ஓகேங்களா, இப்போ 100% இருக்குது, அதில் 5% வந்து எடுத்துட்டு மிச்சம் 95% அதுவே வச்சுக்கிறாங்க. 5% 1000 ஷேராக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 1000 ஷேர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒவ்வொரு யூனிட். ஓகே, ஷேர் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிட். ஓகேங்களா, இப்போ அந்த 1000 ஷேர் சேர்ந்தது இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி. ஓகே, டோட்டல் வந்து ஈக்விட்டி, அதில் ஒரு யூனிட் வந்து ஷேர். இப்படி ஞாபகம் வச்சுங்க, டோட்டல் ஈக்விட்டி, ஒரு ஷேரு, ஒரு யூனிட் வந்து ஷேர். ஓகே, எழுதிடுறேன். ஓகேங்களா, 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு ஷேர், டோட்டல் ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து டோட்டல் ஷேர் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஷேரு, அதோட வேல்யூ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஷேரோடது வந்து 10 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10,000 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து வேல்யூ, இது வந்து ஷேரு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈக்விட்டி வேல்யூ. ஒரு கம்பெனியில் வந்து ஒரு கம்பெனியோட வேல்யூ வந்து இப்படி தான் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா, கேபிட்டல் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஷேர். இது வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் படிக்கும்போது நம்ம வந்து இது வந்து பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்து வந்து பாண்டு. ஸோ பாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி டெபென்ச்சர். ஸோ இதுவும் வந்து ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பாண்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து செக்யூர்டு. ஓகேங்களா, செக்யூர்டான ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. டெபென்ச்சரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிறது அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ எப்போவெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிஸ்கியாக இருக்கோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா ரிஸ்க்கு. ஓகேங்களா, நீங்கள் ரிஸ்கியாக இருக்கிறத வந்து போவீங்களா, இல்லை ரிஸ்க் இல்லை எனக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிஸ்க் இல்லாத ப்ராடக்ட் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை இருக்காது. அப்போ ரிஸ்கியாக இருக்கிறத வந்து வாங்க வைக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிக லாபம் தரணும். ஓகேங்களா, அப்போ டெபென்ச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன். பாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னா பாண்டு வந்து செக்யூர்டு, டெபென்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்ட். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட பாண்டும் டெபென்ச்சரும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா, ஓகே, ரெண்டுமே டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஓகே, ஸோ அடுத்து வந்து இட் ஹெல்ப்ஸ் பிஸ்னஸ் டு எக்ஸ்பேண்ட் அண்ட் கவர்மெண்ட்ஸ் ஃபண்ட் ப்ராஜெக்ட். ஓகே,
இப்போ கம்பெனி ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும்னு சரி, கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னாலும் கேபிட்டல் மார்க்கெட்டில் போய் லாங் டேர்முக்கு அவங்க பணம் அப்படிங்கிறத ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஓகே, மெயின் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ இந்த பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இன்வெஸ்டர்ஸாக யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இன்வெஸ்டர்ஸும் சரி, பாரோவர்ஸும் சரி, யாரெல்லாம் பண்ணலாம்? இன்வெஸ்டர்ஸ் இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷன்ஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இண்டிவிஜுவல் அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நம்ம வந்து சின்ன சின்ன பொருட்களை வந்து சின்ன சின்ன ஷேர் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, நம்ம வந்து கில்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் பண்ணி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணணும். ஓகேங்களா, எது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வாங்கணும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ப்ளஸ் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகே, இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3-in-1 அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆக்சிஸ் பேங்க் வந்து 3-in-1 அக்கௌண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து இந்த 3 அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பணம் வந்து ஆக்சுவலாக வந்து ருப்பியில் வந்து சேவ் பண்ணி இன்வெஸ்ட் அண்டு வித்ட்ரா பண்ணுறதுக்காக சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ட்ரேட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ட்ரேடிங் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது கொண்டு வரதுக்காக. அப்போ டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களோட ஷேர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் மெத்தடில் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மில் வந்து அந்த இதை வந்து ஷேரை வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்கி வச்சுக்கலாம், வாங்கி வச்சு விற்றுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்த பார்ட்டிசிபெண்ட் யார் அப்படின்னா கம்பெனி. ஸோ கம்பெனி நினச்சா இன்வெஸ்ட்டும் பண்ணலாம், பணத்தையும் வந்து பாரோவும் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து கவர்மெண்ட்டு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ். ஓகே, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த இப்போ நபார்டு அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் தான், சிட்பி அப்படிங்கிறதும் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் தான். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரைமரி மார்க்கெட். ஓகே, ஸோ இப்போ இந்த பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஓகே, பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் இப்படின்னு 2 இருக்குது. இதில் கேபிட்டல் மார்க்கெட்டில் பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஓகே, ஸோ பிரைமரி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூடு. ஓகே, எக்ஸாம்பிள் IPO, நியூ செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூடு இன் பிரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்டில் என்ன அப்படின்னா ஆல்ரெடி இஷ்யூ பண்ணதை ஒருத்தவங்க வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, அதை வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ட்ரேட் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா வேர் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ஆர் ட்ரேடட். ஓகே, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகே, நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரி, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேறு, ட்ரேடிங் அப்படிங்கிறது வேறு. ட்ரேடிங் அப்படிங்கிறது டெய்லியும் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, டெய்லியும் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் அப்படிங்கிறது என்னங்க? ஸ்டாக் அப்படிங்கிறது வாங்கி வச்சுக்கிறது. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்டாக்கு. தேவைப்படும் போது அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஓகே, டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இது வந்து இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போது தக்காளி வந்து ஒரு 1000 கிலோ வந்து இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில், அப்போ வந்து டிமாண்ட் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வந்து அந்த 1000 கிலோவை ஒரு 800 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு டிமாண்ட் வரும்போது நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதிக விலைக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஓகேங்களா, வாங்கி வச்சுக்கிட்டு டிமாண்ட் அதிகமாகும் போது அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேல் பண்ணுறீங்க, அதிக பணத்துக்கு விற்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கி வச்சுக்கிங்க ஸ்டாக்காக, ரைட்டா? ஷேர் வந்து வாங்கி வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஸ்டாக். ஓகே, வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஸ்டாக்கு. அதை வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் விற்றுக்கலாம். ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ இப்போ டீட்டெயிலாக பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். ஓகே, பிரைமரி மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இங்கே பாருங்களேன், வேர் செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் பை கம்பெனி ஆர் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டோ கம்பெனியோ ஃபஸ்ட் டைம் அவங்களோட இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம், ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து அவங்க வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போது LIC இருக்காங்க இல்லையா, LIC வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களோடதில் 100% அப்படிங்கிறது ஷேர் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 3.5% வந்து 21,000 கோடி அப்ராக்சிமேட்டாக வந்து, ஓகே, 21,000 கோடி அப்ராக்சிமேட்டாக வந்து பப்ளிக் சேல் பண்ணாங்க. ஓகேங்களா, IPOவில் சேல் பண்ணாங்க. அப்போ வந்து யார் வேணால் வாங்கலாம், பப்ளிக் வாங்கலாம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் வாங்கலாம், இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வாங்கலாம், இல்லை கம்பெனிஸ் வாங்கலாம். ஓகேங்களா, யார் வேணால் வாங்கலாம். ஓகேவா, ஸோ அதுதான். ஓகே, டேரெக்டாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரைமரி மார்க்கெட்டில் நம்ம வாங்கலாம், ரைட்டா? ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து யார் இன்வால்வ் ஆகுறாங்க? இப்போ LIC அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. ஓகேங்களா, ஸோ கம்பெனி இது வாங்குறது யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் தப்பா எழுதுறோன்னா இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா, வாங்கலாம். ஓகே, கம்பெனியும் இன்வெஸ்டர்ஸும் டேரெக்டாக இன்வால்வ் ஆகுறாங்க, ரைட்டா? ஓகே, ஸோ அடுத்தது கீ ஐடியா என்ன அப்படின்னா மணி ஃப்ளோஸ் ஃப்ரம் இன்வெஸ்டர், ஓகே, டு கம்பெனி, ரைட்டா? இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பணம் இருக்கு இல்லையா, அது வந்து ஷேர் வாங்கி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனி LICக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21,000 கோடியாக வந்து பல்காக தந்திருக்காங்க.
ரைட்டா, பல்காக வந்து தந்திருக்காங்க. ரைட்டா, அவ்வளோதான். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வென் ஜொமேட்டோ லான்ச்சஸ் இட்ஸ் ஐபிஓ அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஓகே, இனிஷியல் வார்த்தையிலேயே அந்த வார்த்தையிலேயே கண்டுபிடிச்சிக்கணும். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் முதல் முறையாக பப்ளிக்கில் வந்து அவங்களுடைய ஷேரை விற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஓகே ரைட். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் பாட் ஷேர்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் கம்பெனி. இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ரைட். இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இஷ்யூ த செக்யூரிட்டிஸ். ஓகே, செக்யூரிட்டி ஷேர்ஸ் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணுறது டைரக்ட் ட்ரான்சாக்ஷன் வித் கம்பெனி. ஓகே, நீங்கள் வந்து எல்ஐசி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கும் எல்ஐசிக்கும் உள்ள டைரக்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து ஹெல்ப் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இந்த 21,000 வந்து எல்ஐசிக்கு கேபிட்டல் ஃபார்மேஷனுக்காக. ஓகேங்களா, ஒரு பல்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதோட கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு இப்போ எல்ஐசி வந்து அதை வச்சு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதோட பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது தேவைப்பட்டிருக்கும். அந்த கேபிட்டல் தான் வந்து இது 21,000 கோடி. ரைட்டா, ஸோ ஓகே, ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யார் ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ரைட்டா, அவங்க தான் இதை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஓகே, இட் இன்க்ளூட்ஸ் ஐபிஓ, எஃபிஓ அண்டு ரைட் இஷ்யூஸ். ஓகேங்களா, ஸோ இது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ இது எப்படி வந்து இஷ்யூ பண்ணி இந்த பிரைமரி மார்க்கெட்டில் வந்து பணத்தை வந்து ரைஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ரைட்டா, ரைட். ஸோ ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா பாருங்கள். அண்ட் ஐபிஓ இஸ் வென் அ கம்பெனி ஆஃபர்ஸ் இட்ஸ் ஷேர் டு பப்ளிக் ஃபார் த ஃபஸ்ட் டைம். ரைட்டா, ஃபஸ்ட்டு டைம். ஓகே, கம்பெனி பிகம்ஸ் பப்ளிக்லி லிஸ்டட். ஓகே, இப்போ வந்து பப்ளிக்லி எங்கே போய் லிஸ்ட் பண்ணுவாங்க? நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ இல்லை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயோ போய் லிஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ எல்ஐசி போய் சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி 3.5% என்னோட ஷேரை விற்கிறேன், என்னோட ஷேரை வந்து நான் பிரித்து இவ்வளவு யூனிட்டாக வந்து நான் விற்க போகிறேன், ஒவ்வொரு யூனிட்டோட வேல்யூவும் வந்து இவ்வளவு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 21,000 கோடி அப்படிங்கிற அமௌண்ட்டு வருது. ஓகேங்களா, ஓகே, எப்படி 1 யூனிட் ஷேரை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷேர் இன்ட்டு அந்த வேல்யூ. ஓகேங்களா, வேல்யூ ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை இன்ட்டு பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். அதுதான் வந்து 21,000 கோடி. ரைட்டா, 21,000 கோடி. ரைட்டா, ஓகே, இதுதான் வந்து ஐபிஓ. அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டைரெக்டாக ஐபிஓ அப்படிங்கிறது பப்ளிக்கிட்ட ஃபஸ்ட்டு டைமு ஒரு கம்பெனி வந்து விற்கிறாங்க. ஓகே, அது எப்படி விற்கிறாங்க அப்படின்னா என்எஸ்சிலேயோ இல்லை பிஎஸ்சிலேயோ போய் லிஸ்ட் பண்ணணும். ஓகே, லிஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இது நோக்கம் என்ன, பர்பஸ் ஆஃப் திஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் கேபிட்டல் ஃபார் எக்ஸ்பேன்ஷன். எல்ஐசி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக கேபிட்டல் வந்து ஐபிஓவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரைட்டா, அடுத்தது வந்து ஒரு கடன் இருந்துச்சு அப்படின்னா அது வாங்குறதுக்காகவும் அவங்க இது பண்ணலாம், பப்ளிக்காக லிஸ்ட் பண்ணலாம். இன்க்ரீஸ் விசிபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையாலுமே நடந்தது. ஓகேங்களா, ஜொமேட்டோ வந்து 9,000 கோடிக்காக வந்து ஐபிஓ அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரைட், ஐபிஓ அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து எல்ஐசி வந்து இந்தியாவினுடைய பிக்கெஸ்ட்டு ஐபிஓ. ஓகேங்களா, 21,000 கோடி, 3.5%. ரைட், ஓகே, செகண்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு டைம் லிஸ்ட் பண்ண கம்பெனி ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது ஆல்ரெடி லிஸ்ட் பண்ண கம்பெனி அடிஷ்னலாக வந்து ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங். யாருக்கு? பப்ளிக்கு. ஸோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனி இஷ்யூ அடிஷ்னல் ஷேர்ஸ் டு பப்ளிக். ரைட்டா, ஓகே, ரைட், ஓகே. ஸோ இதில் டைப் வந்து டைல்யூட்டிவ், நான் டைல்யூட்டிவ். ஸோ என்னென்னு கொடுத்துருக்காங்க, நியூ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணால், எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை வந்து சோல்டு பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைல்யூட்டிவ். ஓகே, ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க ஒரு டைம் வந்து எஸ் பேங்க் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங்கில். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க பப்ளிக்கு டேரெக்டாக. ஓகேங்களா, அது வந்து எஃபிஓ மூலமாக. இப்போ சப்போஸ் வந்து இப்போ 3.5% வந்து பார்த்தீங்க அப்படின்னா
யார் எல்ஐசி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் டைம் இன்னொரு 2 வருஷம் கழிச்சு 2 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2% வந்து மறுபடியும் விற்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அதுக்கு பேர் வந்து FPO, ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங். ரைட்டா? ஓகே. அடுத்தது 3வது டூல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட்ஸ் இஷ்யூ. ஓகே. ஷேர்ஸ் ஆர் ஆஃபர்டு ஒன்லி டு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இங்கே இந்த ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து செகண்ட் டைம் இல்லை செகண்ட் டைமுக்கு மேலே ரிலீஸ் பண்ணக்கூடியது பப்ளிக் கிட்ட. ஓகே. ஸோ இந்த பப்ளிக் அப்படிங்கிறவங்க யாராக வேணா இருக்கலாம். ஓகே. பப்ளிக் ஃபஸ்ட்டு டைம் வாங்கலாம், ஆனால் கம்பெனி வந்து செகண்ட் டைம் ரிலீஸ் பண்ணுது. ரைட்டா? பப்ளிக் ஃபஸ்ட்டு டைம் வாங்கலாம், கம்பெனி வந்து செகண்ட் டைம் ரிலீஸ் பண்ணுது. ரைட்டா? ஆனால் இந்த IPOன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணும்போது வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஓகே. IPOவில் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 20,000 பேர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷேர்ஸை, LICயோடத. ஓகேங்களா? ஸோ இந்த 20,000 பேருக்கு மட்டும் செகண்ட் டைமோ இல்லை தேர்ட் டைமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது இந்த 20,000 பேருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மற்ற நியூ பப்ளிக் எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரைட்ஸ் இஷ்யூ. இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. எதுக்கு? அந்த ஷேர்ஸ் வாங்குறதுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து கொடுப்பாங்க. ஓகே. டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் 100 ரூபா இருக்குது அப்படின்னா, சரி 1000 ரூபா இருக்குது அப்படின்னா 935 ரூபா நீ உங்களுக்கு மட்டும். ஓகே. ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட ரெகுலர் கஸ்டமரியா. ஓகே. நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கீங்க, நீங்கள் நம்பகமான நாள் தான். ஸோ அதனால் உங்களுக்கு நான் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து தரேன். ஓகே. உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, அதனால் உங்களுக்கு நான் இஷ்யூ பண்ணுறேன். அதுக்கு பேர் தான் ரைட்ஸ் இஷ்யூ. ரைட்? எஸ். ஓகே. ஸோ பர்பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஃபண்ட் குயிக்லி. ஓகே. அவங்க வந்து என்ன சொல்கிறது, நம்ம இந்த கம்பெனியில் நம்ம ஆல்ரெடி ஷேர் வாங்கியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து கிரெடிபிளான கம்பெனி தான், நம்ம அடிஷ்னலாக வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி குயிக்காக வந்து வாங்குவாங்க. ஓகே. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து ரிவார்டு அப்படிங்கிறதும் கிடைக்கும். ரைட்டா? ஓகே. ஸோ இதோட மீனிங் வந்து பார்த்துருங்க, ரைட்ஸ் இஷ்யூ இஸ் ஈக்குவல் டு ரைட்ஸ் கிவன் டு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். ரைட்டா? ஓகே. அடுத்து வந்து போனஸ் இஷ்யூ. ஸோ போனஸ் இஷ்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, வாங்கினவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 1 வாங்கினால் 1 இலவசம் அப்படின்னு சொல்லி ஷேர்ஸை வந்து விற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அதுதான் வந்து போனஸுங்க. போனஸ் அப்படின்னு என்ன? இந்தாங்க இந்த ஒரு ஷாம்பு பாட்டில் வாங்கினா இந்த இது ஃப்ரீங்க, இல்லை வந்து ஒரு புடவை வாங்கினா இன்னொரு புடவை ஃப்ரீங்க, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினா இன்னொரு ட்ரெஸ்ஸு ஃப்ரீங்க. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பேர் போனஸ் இஷ்யூ. ஸோ அது யாருக்கு தருவாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா? புதுசாக வாங்குறவங்களுக்கு கிடையாது. ரைட்டா? ஸோ அப்போது அடிஷ்னலாக ஒன்று விற்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து கேஷ் இன்வால்வ் ஆகுமா? ஆகாது. ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்து புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஓகே. அடுத்து வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகே. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸ் 5வது டூல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸ். செக்யூரிட்டிஸ் ஆர் சோல்டு டு ஸ்மால் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். பப்ளிக்கு கிடையாது. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், பப்ளிக்கு கிடையாது, ஸ்மால் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஓகே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்காக இருக்கலாம். ஓகே. பேங்க்கு, ஸ்மால் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அவங்களும் தான், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே. HNI அவங்களுக்கும் ஓகே ஒரு குரூப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கும் தான். ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்டர். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களை மாதிரி 10 பேர்த்துக்கிட்ட வந்து வாங்கி அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி, சரி இது வந்து ஆக்சுவலாக பேங்க் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஷேர் ஹோல்டருக்கும், அதாவது இப்போ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து பூல் பண்ணி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து லாபம் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் கேரண்டியாக வந்து இவ்வளோ வரும் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நீங்களாக ட்ரேட் பண்ணுறீங்க, உங்கள் புத்திசாலித்தனத்தை வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ப்ராஃபிட் அப்படிங்கிறது வருது அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 to 30% அப்படிங்கிற ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து குறையுது அப்படின்னா அந்த 7%, அந்த 7% தான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸுக்கு லாபம். ஓகேங்களா? அங்கேயே வேலை செய்வாங்க, கம்பெனி ரன் பண்ணணும் இல்லையா, அப்போ அவங்களுக்கும் வந்து பணம் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அந்த கமிஷன் அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்குவாங்க. ரைட்டா? ரைட். அடுத்து வந்து ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் கொடுக்குறது. ஓகே. ஷேர்ஸ் ஆர் இஷ்யூடு டு செலக்டட் இன்வெஸ்டர்ஸ். செலக்ட் பண்ண ஒரு சில இன்வெஸ்டர்ஸுக்கு மட்டும்தான் ப்ரீ டிட்டர்மைன்டு ப்ரைஸ். ஓகே. அவங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த ப்ரைஸ் தாங்க உங்களுக்கு இதுதான் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து மாறாமல் உங்களுக்கு வந்து ப்ரீ டிட்டர்மைன்ட் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், அந்த ப்ரைஸ்லேயே நீங்கள் வாங்கிக்கிங்க. ஓகே. ஏன்னா வந்து நீங்கள் வந்து
உங்களோட ரேட்டிங்ஸ் நல்லா இருக்குது, இல்லைன்னா உங்களோட ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரியல் டைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ் இஷ்யூ ஷேர்ஸ் டு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா குயிக்காக வந்து மூவ் ஆகும், பப்ளிக் கிட்ட வந்து ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா குயிக்காக நடக்கும். ஓகே, ரைட். ப்ரிஃபரன்ஷியல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துங்க. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட். குவாலிஃபைடு, ஓகே, சர்டிஃபிகேட் வாங்கினவங்க யார்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, பேங்க்ஸு, இந்த மாதிரி எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஷேர்ஸ் ஆர் இஷ்யூடு ஒன்லி டு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ். ரைட்? ஓகே, அட்வான்டேஜ் வந்து ஃபாஸ்டர் தென் IPO. ஓகேங்களா? குயிக்காக வந்து இது பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, பப்ளிக் கிட்ட போனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேங்களா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கிட்ட போனோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஈஸியாக வந்து வாங்கிடலாம். ஸோ ஏன்னா அப்படின்னா வந்து ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி ஆல்ரெடி லைசன்ஸ் வாங்கி வச்சிருப்பான், அவனுக்கு வந்து ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தெரியும், எப்படி குயிக்காக மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? அதனால் ரெகுலேட்டரி காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க. ஓகே, நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு ப்ரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். ப்ரைமரி மார்க்கெட்டில் வந்து ஒரு சில டூல்ஸ் இருக்குது. இஷ்யூஸ் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க? இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங், ரைட்ஸ் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட்டு, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட். ஓகே, இந்த 7 பார்த்துருக்கோம். இது வந்து அவ்வளோதாங்க, இதுதாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் லெவல் வந்து நிறைய பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போயிட்டு பணம் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு பேசிக் ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கும். ரைட்டா? ஓகே, அடுத்து வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் ஸ்டாக் மார்க்கெட். நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டாக் அப்படிங்கிறது பதுக்கி வைத்தல். எதை வந்து பதுக்கி வைக்கிறோம்? இப்போ IPOவில் ஒரு ஷேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வாங்கி நான் வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னொரு இண்டிவிஜுவலாக என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆளுகிட்ட வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை வந்து நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இது வந்து BSE, ஓகே, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு மீடியம். ஓகே, ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஆர்கனைசேஷன் இல்லை அப்படின்னா ஒரு மீடியம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போது LIC வந்து IPO மூலமாக வந்து ஷேர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஓகே, இது வந்து நான், ஓகே, இது நான், ஓகே, ஷேர்ஸை வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஓகே, ஷேர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஓகே, ஷேர்ஸு. ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மீடியம். ஓகே, ஸோ இந்த மீடியம் மூலமாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது நீங்கள் ஓகே, உங்களுக்கு வந்து இந்த ஷேரை வந்து விற்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்படி LIC அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்வால்வ் ஆகாது. ஓகே, இன்வால்வ் ஆகாது. இது நான் வாங்கி வச்ச ஷேரு, அதுதான் ஸ்டாக்காக நான் வச்சுருக்கேன். அந்த ஸ்டாக்கை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேல் பண்ணுறேன். அது ரெகுலேட்டரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீடியம் மாதிரி வச்சுக்கிங்களேன். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம். ஓகே, இது யார் ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்னா செபி ரெகுலேட் பண்ணுவாங்க. ரைட்டா? ஓகே, இதன் மூலமாக வந்து நீங்கள் வாங்கிக்குவீங்க. ஸோ நீங்கள் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து எப்படின்னா சப்ளை அண்டு டிமாண்டை வச்சு எனக்கு லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது. ரைட்டா? ஓகே, இதில் ப்ராப்பராக சப்ளை அண்ட் டிமாண்டு புரிஞ்சுக்கிட்டு சேல் அண்டு பை பண்ண தெரிஞ்சுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் புத்திசாலித்தனமாக உங்களோட லைஃப்பை லீட் பண்ணலாம். ஓகே, இது கிட்டத்தட்ட ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட். ரைட்டா? ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டாக் மார்க்கெட். ஓகேங்களா? லாங் டேர்முக்கு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஷார்ட் டேர்முக்கு டெய்லியும் வாங்கி டெய்லி விற்கிறவங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து அதுக்குன்னு படித்து ப்ராப்பராக போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்டாக பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா IPOவில் போய் நீங்கள் ஒரு ஷேர் வாங்கி நீங்கள் லாங் டேர்முக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? டாட்டாவோட இப்போ LICயோடது வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வாங்கும்போது ஒரு ஷேரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபான்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் 10 ஷேர் வாங்கியிருக்கீங்க, இன்ட்டு 10ன்னு போட்டிங்க அப்படின்னா 7500 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஓகே, இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஷேரோட வேல்யூ வந்து 1900 ரூபான்னு ஆகுதுன்னு வச்சுங்களேன். 10 ஷேரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 19000 ரூபாய் இருக்குது. உங்களோட லாபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11500 ரூபாய் லாபம் 5 வருஷத்தில். ஓகே, ஸோ இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது கம்மி.
ஓகே, ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணும்போது இதில் ரிஸ்க் அப்படிங்கிறது கம்மி. நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி வாங்கி ஈவினிங் விற்கணும், அது வந்து ஒரு கேம்லிங். ஓகேங்களா? ஸோ அது ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சவங்க சக்ஸஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காசை வந்து விட்டுட்டு கடைசியில் புலம்ப வேண்டியதான். ரைட்டா? ஸோ இதோட டெஃபினிஷன் பார்ப்போமா? ஓகே, செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வேர் எக்ஸிஸ்டிங் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ், இது ஷேர்ஸு, பாண்ட்ஸு, டெபெஞ்சர்ஸ், இது எல்லாமே வந்து ட்ரேடட் அமங் இன்வெஸ்டர்ஸ் வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் இஷ்யூவிங் கம்பெனி. நான் சொன்னேன் இல்லையா, எல்ஐசி வந்து இன்வால்வ் ஆகாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இருக்கேன் இல்லையா, நான் வந்து சேல் பண்ணேன், இது வந்து ஒரு கம்பெனி கூட வாங்கலாம், நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்க பர்சன் கூட வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ அது முதல்ல தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஓகே, ஆஃப்டர் கம்பெனி செல்ஸ் ஷேர் இன் தி பிரைமரி மார்க்கெட். ஓகே, பிரைமரி மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி சேல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து வேறு இன்னொருத்தர் கூட வந்து அதை வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, தோஸ் ஷேர்ஸ் ஆர் ட்ரேடட் பிட்வீன் இன்வெஸ்டர்ஸ் இன் தி செகண்டரி மார்க்கெட். இன்வெஸ்டர்ஸுக்கு மத்தியில் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கி வச்ச ஷேர்ஸை வந்து நம்ம வந்து சேல் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இஷ்யூ ஷேர்ஸ் அண்ட் த்ரூ அண்ட் ஐபிஓ. ஓகே, யூ பை ஷேர்ஸ் இன் ஐபிஓ, நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க ரிலையன்ஸோட. லேட்டர் யூ செல் தோஸ் ஷேர்ஸ் ஆன் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா ஆர் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா டு அனதர் இன்வெஸ்டர்ஸ். அவ்வளோதாங்க, நான் சொன்னேன் இல்லையா, அதுதான். ஓகே, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எங்கெங்கே யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாகவும் நீங்கள் விற்கலாம், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாகவும் நீங்கள் விற்கலாம். ஓகே, இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. ஓகே, இன்வெஸ்டர்ஸ் கேன் ஈஸிலி பை அண்ட் செல் செக்யூரிட்டிஸ். ஓகே, அதுதான். அடுத்து வந்து ப்ரைஸ் டிட்டர்மினேஷன். ஓகே, ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது மாறும். ஓகேங்களா? பெட்ரோலியம் ப்ராடக்ட்டோட டிமாண்ட் அதிகமாச்சு அப்படின்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ரைட்டா? இப்போ ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்டோட டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா அங்கே வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், அந்த கம்பெனியோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நோ டைரக்ட் கம்பெனி இன்வால்மெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, எல்ஐசி வந்து ஐபிஓவோட முடிஞ்சிடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதோட வேலையெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கம்பெனி இஸ் நாட் பார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, கண்டினியூஸ் ட்ரேடிங். ஓகே, ட்ரேடிங் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாள் வாங்கி ஒரு நாள் விற்கிறீங்க அப்படின்னா வந்து ட்ரேடிங். ஓகே, என்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும், 3:30 மணிக்கு க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அந்த மாதிரி. ரைட்டா? ப்ரைஸஸ் அண்ட் ட்ரேட்ஸ் ஆர் பப்ளிக்லி விசிபிள். ஓகே, டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செகண்டரி மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு வந்து ஓகே மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது இந்த செகண்டரி மார்க்கெட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஸ்கவரி. ஓகே, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ டிசைட் பண்ணுது, சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து டிஸ்கவர் பண்ணுது. ஓகே, இதாகுது. ரைட்டா? என்கரேஜஸ் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கும் வந்து இது ஒரு முதுகெலும்பாக, இல்லை முதுகெலும்புன்னு சொல்ல முடியாது, இது வந்து எக்ஸ்ட்ரா புஷ். ஓகேங்களா? ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்கேன், இன்வெஸ்டர்ஸ் ஃபீல் சேஃப் நோவிங் தே கேன் எக்ஸிட் எனி டைம். ஓகே, எப்போ வேணாலும் அதுலேருந்து வெளியில் வரலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, எக்கனாமிக் க்ரோத் வந்து ஆக்டிவ் மார்க்கெட் பூஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் கேபிட்டல் ஃப்ளோ. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கம்பெனிக்கு கேபிட்டல் தேவைப்படுது அப்படின்னா ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது மூலமாக எக்கனாமிக் அப்படிங்கிறது க்ரோத் இருக்குது. எப்படியா கேபிட்டல் மூலமாக எக்கனாமிக் க்ரோத் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்ஐசிக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேபிட்டல் எதுக்கு தேவைப்படும், ஒரு அதோட பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக தான். பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாகுமா, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாகுது அப்படின்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாகுமா. ஸோ அதுதான் கான்செப்ட். ஓகே, அவ்வளோதான். ஓகே, டைப்ஸ் ஆஃப் செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டட் பை என்னென்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஃபியூச்சர்ஸ் வந்து அதே தான். ஓகேங்களா? இதுதான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட் அதுதாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஓவர் த கவுண்டர். ஸோ ஓவர் த கவுண்டர் அப்படிங்கிறது வந்து பையரும் செல்லரும் வந்து ஸோ இதில் இன்டர்மீடியேட்டரி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில். ஆனால் இந்த என்னடா அது ஏப்போ வருது, பசி ஏப்போம், அவ்வளோதான். ஓகேங்களா? டைம் எவ்வளோ ஆச்சு, மணி 10:30 ஆயிடுச்சு, நைட்டு 10:30ங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்களா, தடம் மாதிரி போயிட்டேன். ஓகே, ரைட். என்ன அப்படின்னா ஓவர் த கவுண்டர். ஓகே, ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ செல்லர் இருப்பாங்க, பையர் இருப்பாங்க. ஓகேங்களா? பையர் இருப்பாங்க, டைரெக்டாக வந்து இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? அவங்க தான். ஓகேங்களா? அவங்க அந்த மார்க்கெட்டுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் த கவுண்டர், ஓடிசி மார்க்கெட். ஓகே, இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் ஃபியூச்சரில் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஞாபகம் வரணும், ஓடிசி.
ஓகேங்களா. நோ சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச், யாரும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. டைரக்ட் ட்ரேடிங் பிட்வீன் பார்ட்டிஸ் நடுவில் டைரக்ட் ட்ரேடிங் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் கார்பரேட் பாண்ட்ஸ். ஓகே, அது வந்து ஈஸியாக வந்து ட்ரேடிங் அப்படிங்கிறது நடக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் செகண்டரி மார்க்கெட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் யார்? உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் யார்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பேங்க், இதெல்லாம். புரோக்கர்ஸ், இன்டர்மீடியேட்டரிஸ், ஓகே, ஹூ எக்ஸிக்யூட் த ட்ரேட்ஸ். ஓகே, ஸோ இப்போ டெய்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்டர்மீடியேட்டரிஸ், புரோக்கர்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்ககிட்ட பணம் கொடுத்து நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, ஏமாறாமல் இருந்தால் சரி. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேக்கர்ஸ், ப்ரொவைட் லிக்விடிட்டி பை பையிங் செல்லிங் கண்டினியூஸ்லி. மார்க்கெட் மேக்கர்ஸ் அவங்க தான். ஓகேங்களா, உட்காந்து அவங்களுக்கு இதுதான் வேலை. ஓகேங்களா, உட்காந்து வாங்குறது, சேல் பண்ணுறது, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ ஓகே, ஹவு செகண்டரி மார்க்கெட் ஒர்க்ஸ். ஓகே, போய் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் டிமேட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை ஆர் செல் அப்படிங்கிற ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள் பிஎஸ்சியில். ஓகே, ஆர்டர் கோஸ் டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்ஐசிக்கும் இதுக்கும் ஆர்டர் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம், ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகும். ஷேர்ஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகே, உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து டெபிட் ஆயிரும். டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷேர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மெத்தடில் வந்து இதாயிரும். ஓகேங்களா, உள்ளே வந்து ஆட் ஆயிரும். ரைட்டா. ஓகே, ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னா யூ பை 10 shares of HDFC Bank at 1500. After 1 month, price become 100. Okay, 1600. You sell it in the stock market. Then your profit will be 100 rupee per share. Okay, 100 rupee per share. 10 ஷேர் வாங்கினீங்கன்னா 1000 ரூபா. ஓகேங்களா, உங்களுக்கு லாபம். ஒரு மாதத்தில் உங்களுக்கு 1000 ரூபா லாபம். ஓகேங்களா, அது உங்களோட புத்திசாலித்தனத்துக்கு கிடைத்த ஒரு வெகுமதி. ரைட்டா. ஓகே, அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப போர் அடிக்குதுங்க. ஹை லிக்விடிட்டி. ஓகேங்களா, ஈஸி என்ட்ரி எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஹெல்ப் வெல்த் கிரியேஷனு, என்கரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கல்ச்சர். ரைட்டா. டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் பார்த்துங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியம். ப்ரைஸ் வாலட்டிலிட்டி. ஓகே, ஸோ மார்க்கெட்டை வந்து நீங்கள் படிக்க முடியல, உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஜோக்கர் ஆயிடுவீங்க. ஓகே, அவ்வளோதான், லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து புலம்ப வேண்டிதான். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேனிப்புலேஷன். ஓகே, கண்ட்ரோல்டு பை செபி. ஏதாவது ஒரு தப்புன்னு தெரிஞ்சுது அப்படின்னா செபி வந்து குறுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ எமோஷ்னல் ட்ரேடிங் வந்து லாஸ் ஆகும். ஓகே, உங்களை வந்து ஏதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் இழந்துட்டேன், நான் அடுத்தது பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி யோசிக்காமல் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக போயிடும். ஓகே, ஸோ பெட் கட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். ரைட்டா. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜும் தேவைப்படுது, டிசிப்ளினும் தேவைப்படுது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையும் தேவை. ஓகே, அவ்வளோதாங்க. இந்த இதில் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இக்விட்டி, டெபெஞ்சர், பாண்டு, டெரிவேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸில் வந்து இது போதும். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் அப்படிங்கிறது பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ஓகே, டாட்டா, பாய், இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம்.